Hi student, I am Ravi Kumar. இப்போ பார்க்க போகிறது எக்ஸைஸ் 2.6ல 8th சம் தான் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். பாருங்கள், ரகு wish to buy a laptop. He can buy it by paying rupees 40,000 cash or by giving it in 10 installments. 10 installments as rupees 4,800 in the first month and rupees 4,750 in the second month and 4,700 in the third month and so on. If he pays the money in this fashion, if he pays the money in this fashion, இந்த ஃபேஷனில் அவன் பணம் கட்டிட்டு இருக்கான். Find total amount paid in 10 installments. Second question, how much extra amount that he has to pay than the cost. ஓகே, என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரகு வந்து ஒரு லேப்டாப் வாங்குறாங்க. கீ கேன் பை இட் எவ்வளோ வாங்குறாங்க? 40,000 கேஷ் ஆர் ஒரு 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறாங்க. அது ஃபஸ்ட் மந்த் என்ன கட்டுறீங்கன்னா 4,800 அண்ட் செகண்ட் மந்த் வந்து 4,750 அண்ட் தேர்ட் மந்த் வந்து 4,700 அண்ட் ஸோ போயிட்டே இருக்குது. இப்போ பேஸ் த மணி இன் திஸ் ஃபேஷன், இந்த ஃபேஷனில் அவங்க பணம் கட்டிடுறாங்க. ஃபைண்ட் தட் ஃபஸ்ட் கொஸ்டின் டோட்டல் அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். அப்போ 10 இன்ஸ்டால்மெண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவன் 10 இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ பணம் கட்டியிருப்பாங்க அண்ட் ஹவு மச் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தட் ஹீ கேஸ் பே than the cost. ஓகே, அவன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ கட்டியிருப்பாங்க கொஸ்டின் இருக்காங்க. ஓகே, பாருங்க. பாருங்க, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா மந்த்ஸ் இஸ் ஃபஸ்ட் மந்த் எவ்வளோ கட்டுறாங்க 4,800, செகண்ட் மந்த் வந்து 4,750. ஒரு 50 rupees அப்படி லெஸ் பண்ணி கட்டிட்டே போகிறாங்க. எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறாங்க? 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறாங்க. ஓகே, சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏ எழுதிடலாம். ஏ ஈக்குவல் டு 4,800 அண்ட் டி ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 4,800 தான். இதான் பிக்கஸ்ட் நம்பர். இப்போ இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 50 வரும். பிக்கஸ்ட் நம்பர் முன்னாடி மைனஸ் 50. அப்போ டி ஈக்குவல் டு -50 தானே. அகெயின் ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னா, ஃபஸ்ட் கொஸ்டின் டோட்டல் அமௌண்ட் பெய்ட் இன் 10 இன்ஸ்டால்மெண்ட். Paid in 10 installments. Total amount paid in 10 installment. அப்போ n equal to நமக்கு என்ன கிடைக்கும்? n equal to 10 வச்சுட்டு நமக்கு sn ஃபார்முலா தெரியும். sn equal to n/2 2a plus n minus 1 into d. ஓகே, அப்போ s10 equal to 10/2 2 into a is 4,800 plus n 10 minus 1 d is -50. okay, 10/2 என்ன கிடைக்கும்? 5 into 2 into 4,800 9,600 plus 9 into -50. ஓகே, அப்போ 5 into 9,600 minus plus into minus 9 into 50 450. 5 என்று இதை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கும் 9,150 கிடைக்கும். இதனால் இன்று மல்டிபிள் இருக்குது. 2 மல்டி பண்ணிங்கன்னா rupees 45,750 கிடைக்குது. இதானது 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவன் கட்டுற பணம் எவ்வளோ கட்டுறாங்க? 45,750. ஆனால் அவன் கட்டுற பணம் ஃபஸ்ட்டு எவ்வளோ? லேப்டாப்போட அமௌண்ட் என்ன? 40,000 தான். லேப்டாப் பணம் அமௌண்ட் என்ன? 40,000. ஆனால் 10 இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு வராங்க. 10 இன்ஸ்டால்மெண்ட் நம்ம சீட்டு கட்டுவோம் தெரியுமா ஊரில்? அதே மாதிரி தான் சீட்டு கட்டுறது தான். எவ்வளோ கட்டுறோம்? 10 இன்ஸ்டால்மெண்ட்டில் 10 மந்த்துக்கு 45,750 கட்டுறோம். அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கட்டுறேன்னா அமௌண்ட் கீ பெய்டு எக்ஸ்ட்ரா இன் இன்ஸ்டால்மெண்ட். அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கட்டுறேன்னு கேட்டிங்கன்னா 40,750 40,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும்? 5,750 கிடைக்கும். அதான் என்னது செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா amount he paid in extra installment. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர்லேருந்து என்ன 45,750 40,000 லேப்டாப் அமௌண்ட் ஒன்று 40,000 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கிடச்சிரும். அமௌண்ட் இஸ் 5,750. நம்ம இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ்ட்ரா கட்டுறோம். நம்ம இன்ஸ்டால்மெண்ட் கட்டும்போது ஒரு லேப்டாப் வாங்குகிறோம். இன்ஸ்டால்மெண்ட் கட்டும்போது 10 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறோம். 10 தவணையாக கட்டுறோம். நம்ம பணத்தை கட்டுறோம். கட்டிட்டு போக நமக்கு லேப்டாப்போட விலையோட எவ்வளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கட்டுறோம்? 5,750 எக்ஸ்ட்ரா கட்டுறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் கொஸ்டின்? ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.